கொஸ்டின்ல இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 1 by determinant of A into adjoint of A. First determinant of A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ இந்த மேட்ரிக்ஸோட determinant of A வேல்யூ -1. நெக்ஸ்ட் adjoint of மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அதுக்கு இந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னா எந்த எலிமெண்ட்டோடைய கோஃபேக்டர் எடுக்கிறோமோ அந்த எலிமெண்ட்டை ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எடுக்கணும். சைன் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ எந்த எலிமெண்ட்டோடைய கோஃபேக்டர் எடுக்கணுமோ அந்த எலிமெண்ட்டோடைய ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிட்டு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எடுக்கணும். சைன் நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து கிடைக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளிஃபை பண்ண மேட்ரிக்ஸோட வேல்யூஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனா என்னென்னா ரோவை காலமாக மாற்றிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை காலமாக ரோவை மாற்றிங்க. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் இங்கே 7 9 -10 இந்த காலமை ரோவாக மாற்றிடுறேன். 7 9 -10 அதுக்கப்புறம் 12 15 -17 -1 -1 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸும் இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸும் இருக்குது. இந்த 2 வேல்யூஸும் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 1 by -1 இருக்கு இல்லையா, இந்த -1 இந்த எலிமெண்ட்ஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம்.